நேரத்துல ரெண்டு சுழற்சி. ஒன்னு குமரி கடலுக்கு அருகே, இன்னொன்னு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில. இந்த ரெண்டு சுழற்சியில எந்த சுழற்சியினால நமக்கு மழை பெய்ய போகுது? ஏற்கனவே தென் தமிழகத்துல பரவலா கனமழை பெய்து வரும் நிலையில வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்க போகுது? காவிரி படுகை மாவட்டங்கள்ல மழை தொடருமா? கடந்த 2 வாரங்களா மழை வரும்னு சொல்றோம். ஆனா சென்னையில பெரிதளவுக்கு மழை இல்ல. சென்னையில எப்போ மழை பெய்ய போகுது? இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை இந்த காணொளியில நாம விரிவா பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. ரெண்டு சுழற்சி ஒரே நேரத்தில் இருக்குங்க. ஒன்று மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. இது வரக்கூடிய நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே திசையில நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் புயலாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புயலாக மாறும் பட்சத்தில் இதுக்கு சென்யார் அப்படின்னு பெயரிடப்படும். இது ஐக்கிய அரபு அமீரகத்தால பரிந்துரைக்கப்பட்ட பெயர். இது ஒண்ணு. ரெண்டாவது, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில நிலவிக்கிட்டு இருக்கு. வரும் 25ஆம் தேதி இது தென்மேற்கு வங்கக்கடல் அந்த பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு கனமழை தொடர போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க அந்த மாவட்டங்களுக்கு. இது தவிர ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி அதே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்லயும், விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல மட்டும்தானா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க. 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் தரை காற்றுடைய வேகம் அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீச நமக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. 25, 26, 27, 28, 29 அன்னைக்கு எந்த ஒரு கனமழைக்கான எச்சரிக்கையும் இல்லை. அப்ப மழை பெய்யாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. என்னன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல தென்மேற்கு வங்கக்கடல்ல, அது எப்படி நகர்கிறதோ அதோடைய நகர்வை பொறுத்து வரும் நாட்கள்ல கனமழை பெய்யும் இடத்தை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பார்கள் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்லையும் கனமழை பெய்திருக்கு. குறிப்பா அதி கனமழையே பதிவாயிருக்கு. நெல்லை மாவட்டம் நாலுமுக்குல 26 சென்டிமீட்டரும், ஊத்துல 25 சென்டிமீட்டரும், காக்காட்சியில 23 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில 21 சென்டிமீட்டரும், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம்ல தலா 13 சென்டிமீட்டர் அப்படின்னு மழை பதிவாயிருக்கு. பெரும்பாலும் தென் தமிழகத்துல தான் நமக்கு அதிகப்படியான மழை பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம், அதி கனமழை உட்பட. இது தவிர சென்னையில கடந்த 2 வாரங்களும் இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மழை பெய்யல. ஆனா வானம் மேகமூட்டத்தோட இருக்குது. அவ்வப்போது மிதமான மழை பெய்யறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்த 2 நாட்களுக்கு நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோட மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை கூட உங்களுக்கு 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சென்னைக்கு மழையே வராதா? அந்த கேள்விக்கு ஓரிரு நாட்கள்ல நமக்கு விடை தெரிஞ்சிருங்க. எப்படின்னா குமரிக்கடல் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இல்லையா, அது மேல நோக்கி நகர போகுது. அப்படி வடக்கு திசையில நமக்கு நகர்ந்து வந்தா ஒருவேளை கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் போது வட கடலோர மாவட்டங்களான குறிப்பா KTCC zone, காஞ்சிபுரம், திருவண்ணூர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு நமக்கு உருவாகும். ஆனா அது இப்ப சொல்ல முடியாது. ஓரிரு நாட்களுக்குள்ள நம்ம சொல்லலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா பாருங்க, ஒரே நேரத்துல ரெண்டு சுழற்சி. ஒன்னு தெற்கு அந்தமான் பகுதியில, இன்னொன்னு குமரி கடல் பகுதியில. ரெண்டுமே காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறப்போகுது. ஒன்னு காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறிடுச்சு, இன்னொன்னு இனிமேதான் மாறப்போகுது. ஒன்று புயலாகவே வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று அதோடைய நகர்வின் அடிப்படையில் அது தீவிரமடையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது பெய்து வரக்கூடிய மழைக்கான காரணம் குமரிக்கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சலனம் தான். வரும் நேரத்தில் அது நகர்ந்து வரப்போகிறது. மழையை படிப்படியாக அதிகரிக்க போகிறது. எது எப்படியாக இருந்தாலும் பரவலாக மழையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குமரிக்கடல் சுழற்சி வரும் நாட்கள்லையும் மழையை கொடுக்க போகுது அப்படின்றது நமக்கு உறுதியா தெரியுது. இந்த சூழல்ல மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் கடற்பகுதியில சூறாவளி காற்று வீசும். அங்க யாரும் மீனவர்கள் போவேனான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
தெற்கு அந்தமான் பகுதி அதே போல வடக்கு அந்தமான் பகுதியில் காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலையும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழ்கடலுக்கு போயிருக்கக்கூடிய மீனவர்கள் 24ஆம் தேதிக்குள்ள கரைக்கு திரும்பணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம அந்த மேப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக 3 சுழற்சிகள், அரபிக்கடல் ஒரு சுழற்சி பார்க்கிறோம், குமரிக்கடல் ஒரு சுழற்சி பார்க்கிறோம், தெற்கு அந்தமான் பகுதியிலையும் ஒரு சுழற்சி பார்க்கிறோம். ஆனா தற்போது மழையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி தான். வரும் நாட்கள்ல அதோடைய நகர்வு எப்படி இருக்க போகுது, மழை பொழிவு எப்படியாக மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.